உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த குடும்பத்தால நான் என் புள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். கொலகார குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஊருக்காக தீர்ப்பு சொல்றதுக்கோ இந்த ஊரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கோ எந்த தகுதியுமே இல்ல. இதுக்கு நாங்க சம்மதிக்கவும் முடியாது. அவர் ஏதோ புள்ளை இழந்த ஆதங்கத்துல பேசுறாரு. ஆனா அவர் கேட்க வர்ற விஷயத்துல நியாயம் இருக்குல்ல. இன்னைக்கு இவர் கேட்கிற விஷயத்த நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து அசலூர்காரன் கேட்டானா நம்ம எல்லாம் நாட்டுக்கிட்டு நிக்கணும்ல. இவர் சொல்றதும் சரிதானங்க. என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏப்பா இவர் கேட்ட கேள்விய அசலூர்காரன் கேட்டா யாரு அவமானப்படுறது? அப்ப இந்த ஸ்கூல் பக்கத்து ஊருக்குள்ள போயிரும். நிறுத்துங்க. பசுபதி சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. என் குடும்பத்து மேல எப்ப பழியும் அவமானமும் வந்ததோ அப்பவே பொது இடத்துல நின்னு 10 பேருக்கு நீதி சொல்ற தகுதி எனக்கு இல்லை. அண்ணா ஏன்னா அப்படி சொல்றீங்க? இல்ல சிவா, இனிமே நான் ஊருக்காக நீதி தீர்ப்புன்னு எதுவும் சொல்லணும்னா ஏன் பக்கம் எதுவும் தப்பு இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் விலகிக்கிறேன். அண்ணா இவங்க என் குடும்பத்தை கொலகார குடும்பம்னு சொல்லிருக்காங்க. அதனால என் குடும்பத்துல இருந்து யாருமே இந்த பஞ்சாயத்து விஷயத்துல கலந்துக்கவோ தலையிடவோ மாட்டாங்க. என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? இன்னைக்கு பசுபதி 4 பேருக்கு முன்னாடி பேசுனத நாளைக்கு ஊரே பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க நான் விரும்பல. இதான் என்னோட முடிவு. என் குடும்பத்து மேல இருக்கிற கெட்ட பேரை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த பஞ்சாயத்துக்கு வருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.